கண்மணி இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இங்கதான் சரி, நீ எங்க? நேரா போ பார்க்கலாம். சரி. எங்க போயிட போகுது? இப்படி போ. நிறுத்து நிறுத்து. வா, எங்கம்மா? வா. அந்த வீடு தாண்டி, வா. கண்மணி அவளோட இடம் இதுதாண்டி. கண்மணி பாத்தியா, பூட்டு தொங்குது. ம். இதுதாண்டி அவளோட ஃபேக்டரி. அவ போயிட்டாடி. அதுவும் நீ சொன்ன மாதிரி பூட்டு போட்டுட்டே போயிட்டா போல இருக்கு. அப்பா அம்மா, இங்க அவளோட போர்டே இல்லையே. உண்மையிலேயே இது அவ ஃபேக்டரி தானா? ஏய் ஆமாண்டி, அவளுக்கு இவ்ளோ பெரிய அடி விழுந்ததுக்கு அப்புறமும் எப்படி போர்டு போடுவா? அவளுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கும்ல. அதனால அவ அவமானம் தாங்க முடியாம எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு பூட்டு போட்டான்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் பையனை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக ரெண்டு பேரும் எதுக்கு இங்க நிக்கிறாளுங்க? இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இவளுக்குதான். ஆடுக தானா வருது, பிரியாணி போட்ட வேண்டியதுதான். அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படி பூட்டு போடணும்னு எவ்வளவு நாள் கனவு, அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. காலையில எல்லாருக்கும் பாயாசம் பண்ணி கொடுத்தேன். இப்ப போய் எல்லாருக்கும் கேசரி பண்ணி கொடுக்க போறேன். ஏய் நானும் உன் வீட்டுக்கு வரேன்டி. மா, உனக்கு இல்லாம சிரிச்சுக்கிட்டா இருக்கீங்க. இந்த வரேன் இருங்க. மா, ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா அழகு, ஊருக்குள்ள ஒரே பேச்சு, காது கொடுத்து கேட்க முடியல. திரும்புற பக்கம்ல அந்த பேச்சுதான். அப்படி என்ன பேசுறாங்க? ராசாத்தி கம்பெனி ஆளுங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். அதனால ராசாத்தி எடுத்த ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சாமே. அதனால தொழில் பண்ண முடியாம ராசாத்தி கம்பெனியவே இழுத்து மூடிட்டான்னு ஆள் ஆளுக்கு வாய் கூசாம பேசுறாங்க. அத கேட்டு என் அம்மாவும் நானும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க பார்க்க வந்திருக்கோம். ஆஹா, எதுக்கு? என்ன அழகு இப்படி கேட்டுட்ட? என்னதான் இருந்தாலும் ராசாத்தி எங்க குடும்பம் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு உதவியா ஒத்தாசியா இருக்கலாம் தான் பதறி போய் இங்க ஓடி வந்தோம். ஆனா பாவம் ராசாத்தி, அதுக்குள்ள கம்பெனியை இழுத்து மூடிட்டா போல. சரி, அப்புறம்? ஆமா அழகு, ராசாத்திக்கு ஒன்னும் ஆகலல்ல. பணம் போனா போகுது, ஆனா அவ ரொம்ப முக்கியம். எங்க ராசாத்தி? அவளை பார்க்கணும் போலவே இருக்கு. அதை ஏன் பண்ணி கேக்குறீங்க? என்னது? டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. அதை ஏன் நீ கேக்குறீங்க? எதுக்கு இந்த போஸ்? அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குங்க. என்ன ஆச்சு அழகு? ராசாத்திய பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. ரோசக்காரி. சொன்ன வாக்க காப்பாத்த முடியலன்னு அவ வாட்டி கிளம்பி போயிட்டா. எங்க போயிருக்கானே தெரியல. ராசாத்திய தேடி இனியும் போயிருக்கா. என்னால இந்த இடத்தை விட்டு போக முடியல. அதான் இந்த பில்டிங்க பாத்துக்கிட்டே அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தேன். இனி எனக்கு போன் பண்ணா அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எங்களை பார்க்க வந்தீங்களே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடுச்சு. அண்ணே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்தாளு மகளும் பேரஞ்சா மாதிரி நிக்கிறாளுங்க. என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ராசாத்தி, நீ இம்பிட்டு பிரச்சனைக்கு அப்புறமும் இப்படி கல்லு குத்து மாதிரி நின்னுகிட்டு இருக்கல, அத பார்த்து வாய பொளந்து ஆத்தாளு மகளும் நின்னுகிட்டு இருக்காளுங்க. இல்ல கண்மணி, நான் கோகிலாமா
என்னன்னு சொல்றீங்க? என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆகி நம்ம கம்பெனியை இழுத்து மூடி நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போறத அவங்க பார்த்து உனக்கு ஆறுதல் சொல்லாமனு 2 பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. நீ இப்படி அசால்ட்டா வந்து நின்னா அவங்க 2 பேருக்கும் சாக்கா இருக்குமா இல்லையா? என்ன கண்மணி, வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டு ஃபயர் சர்வீஸ்க்கும் ஃபோன் பண்ற? ஏம்மா இதுகளுக்கெல்லாம் மாடனா சொன்னா எங்கயா புரியுமா? இங்க பாரு, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க பாத்தீங்களா? அதத்தான் என் தங்கச்சி அப்படியே மாத்தி சொல்லிச்சு. இப்ப புரிஞ்சுதா? எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமாவா தெரியுது? நீங்க வீட்டுக்கு வந்து வேவு பார்க்கும் போதே தெரியும், அம்மா சொல்லிட்டாங்க ஏதோ பிரச்சனை பண்ண போறீங்கன்னு. ஆனா இந்த அளவுக்கு ஆர்டரை கெடுக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமா, அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. பாவம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க பாருங்க. கண்மணி, நீ நினைச்ச மாதிரியே வேலை பார்க்க ஆள் கிடைக்காம சொன்ன டயத்துக்கு ஆர்டர் அனுப்ப முடியாம நாங்க தோத்துட்டோம். போதும் கண்மணி, என்ன விட்டுரு. என்னால உன் கூட போராட முடியல. நான் ரொம்ப பாவம். எப்படியெல்லாம் நான் தோத்து போய் கெஞ்சுவேன்னு நீ எதிர்பார்த்தல. ஆனா நடந்ததே வேற. கெடுக்க நினைக்கிற உனக்கே இவ்ளோ இருக்குன்னா நல்லது செய்யற எங்களுக்கு எவ்ளோ இருக்கும்? நீ என்ன அழிக்க நினைக்க நினைக்க நான் வளர்ந்துகிட்டே தாண்டி இருப்பேன். இன்னைக்கு கூட எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. முகாம்ல இவ்ளோ ஆளுங்க எங்களுக்கு வேலை செஞ்சு உதவுவாங்கன்னு தெரியாம நாங்க திணறிட்டு இருந்தோம். அதை எங்களுக்கு உணர்த்தினதே நீதான். இனி அவங்களையும் எங்க கூட சேர்த்துப்போம். இதை விட பெரிய பிசினஸா சேர்ந்து பண்ணுவோம். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, எங்க பிசினஸும் டெவலப் பண்ண மாதிரி ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் கண்மணி, உன்னால என்னைக்கும் எங்க வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவன் எங்க பக்கம். அண்ணே, வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபீசருங்க இதுங்க. எதுக்கு இதுங்க கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணோம்? நீங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு செலிப்ரேட் பண்ணோம்ல, இந்த அழிமுஞ்சங்களை எல்லாம் மறந்துட்டு பார்ட்டி மூடுக்கு மாறுங்க. அவ்வளவுதானே? நீங்க 2 பேரும் முன்னாடியே போங்க, நான் பின்னாடி வர்றேன். கட்டாயம் இன்னைக்கு இன்னைக்கு பார்ட்டி. ஓகேவா? வர்த்தா பாட்டி. பாய். அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்க வெளியா? ராசாத்தியோட ஃபேக்டரி இழுத்து மூடி பூட்டு தொங்குதான்னு பார்க்க தானே வந்தீங்க. நாங்க தான் தினமும் வேலை முடிஞ்சு போகும்போது பூட்டு போட்டுட்டு தானே போறோம். இம்புட்டு தூரம் ஆத்தாளும் மகளும் வந்துட்டீங்க. தோ நாங்க பூட்டை போட்டு தொங்க விடுறேன். அங்க முன்ன நின்னு நல்லா பாருங்க. என்ன முழிக்கிறீங்க? இது எங்க கம்பெனி கிடையாது. அந்த அருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்க கம்பெனி. இங்க பாருங்க, இந்த கம்பெனி பல வருஷமா பூட்டி கிடக்கு. இங்க உங்களை மாதிரியே காத்து கருப்புலாம் உலாவுதுன்னு சொல்றாங்க. அதுகளை நீங்க எதுவும் கடிச்சு வச்சிடாதீங்க, சரியா? வரட்டுமா? இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. இல்லடி, ஊட்ட பார்த்ததுமே இதுதான் அவ கம்பெனின்னு நினைச்சிட்டேன். எல்லாம் உன்னாலதான். தப்பா காட்டு, தப்பா காட்டு. தெரியாது உனக்கு. உள்ள போய் நம்பின பாரு.
கோச்சுக்காதடி. போமா. என்ன சித்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா புனிதா. ராசாத்தி அண்ணி ஆர்டர் சக்சஸா புடிச்சிட்டாங்கன்ற சந்தோஷத்துல தானே இப்ப கேசரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ அதான் தெரியுதுல உனக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, உங்க அம்மா காதுல விழுந்துற போகுது. போ முதல்ல அந்த பவுல் எல்லாம் எடு. ஃபர்ஸ்ட் பவுல் உனக்கு. சாப்பிடு. தேங்க்ஸ் சித்தி. போமா. ஆ அப்பா போன மாச கணக்கெல்லாம் இதுல தான் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் நான் கரெக்டா வர வச்சு டேலி பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா கணக்கு புள்ள பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மா பணம் கொடுக்க சொன்னாங்கல்ல, சரி குமாரா. அதையும் கணக்குல எழுதிட்டேன்ப்பா. கேசரி எடுத்துக்கோங்க. எதுக்கு கேசரி? ஆ, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்க்கா. மங்க அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அது நான் வேண்டுதல் வச்சேன். காலையில கூட கண்மணி வேண்டுதல் வச்சு பாயாசம் கொடுத்தா, இப்ப நீயும் அதே வேண்டுதல் வச்சு கேசரி கொடுக்கற. கண்மணி வச்ச வேண்டுதல் வேற, நான் வச்ச வேண்டுதல் வேற. நீ என்ன வேண்டுதல் வச்ச? அது நம்ம குடும்பம் என்னைக்கும் அன்போடவும் அரவணைப்போடவும் எந்த சண்டை போட்டி பொறாம எதுவும் இல்லாம நிம்மதியா ஒரு கூட்டு குடும்பமா வாழணும்னு வேண்டுதல் வச்சேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்ற மங்கை? உன் வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியும். இனி என்ன உன் மருமகளும் இந்த வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க, அதானே? ஆனா ஒண்ணு மங்கை, இனி இந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த ராசாத்தி வரணும்னா என்னோட மனசு மாறணும். நிச்சயமா இந்த ஜென்மத்துல என்னோட மனசு மாறாது. சரிக்கா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கேசரி எடுத்துக்கங்க. தேங்க்யூ சித்தி. எடுத்துக்கங்க மாமா. குடுமா. எடுத்துக்கங்கக்கா. இப்பவும் நீ தரியேன்னு தான் இந்த கேசரியை நான் எடுத்துக்கிறேன். ஆனா என்னோட மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குல்ல? கண்மணி எடுத்துக்கோ. நீங்க எதுக்கு இப்போ கேசரி கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் காலையில கொடுத்த பாயாசத்துக்கு பதிலடி தானே இது. உன் வயசுக்கு நீயே பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா? இன்னைக்கு வேணா உங்க மருமக ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அவளை அழிக்காம கட்டாயமா நான் ஓயவே மாட்டேன். உன்னால அவளை என்னைக்கும் ஜெயிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அவளை அழிக்க போறதா நினைச்ச நீ தான் அழிஞ்சு போவ. காத்து என்னைக்குமே உங்க பக்கம் வீசாதத்த. நல்லவங்களுக்கு என்னைக்கும் காலம் உண்டு. அதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். ஆனா நான் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அதோட முன்னோட்டமா வேணா இந்த கேசரியை நான் எடுத்துக்கிறேன். அண்ணே, நம்ம குடும்பத்துக்கே நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இவ்வளவு இடையூறுலயும் நம்ம இந்த கான்ட்ராக்ட நல்லபடியா முடிச்சிட்டோம். ராசத்தியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரியா சொன்னீங்கண்ணே. வாமா. என்ன மாப்ள, சக்சஸ் பார்ட்டி கொண்டாடணும், சீக்கிரமா வீட்டுக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பின்னாடி கிளம்புற நானே வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தானே. இருங்க. அம்மா, அண்ணி, இலக்கியா வரேம்மா. என்ன ராசாத்தி கையில இவ்வளவு பை வச்சிருக்க? பெரிய ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம்ல, அதை கொண்டாட வேணாமா?
இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ஆர்டரை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். அதுக்கு உதவியா இருந்த எல்லாருக்குமே ராசாத்தி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா. அதான். ஆமா அண்ணி எங்க? இலக்கியாவோட யூனிஃபார்ம் வாங்க டவுனுக்கு போனவ இன்னும் வரவே இல்லம்மா. இந்த நேரம் பார்த்தா அண்ணி இல்லாம போயிட்டாங்களே. வீடு ராசாத்தி வர நேரம் தான். ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? அப்படி இல்ல என்ன. அத்தை எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு இல்லாமலா? உனக்கு தான் ஃபர்ஸ்ட். எஸ். இந்த தேங்க் யூ. அட கொலுசு வேற. தேங்க் யூ அத்தை. முத்து வச்ச கொலுசா? நல்லா இருக்கு, நல்லா உனக்கு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். போடு போ. ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. தேங்க்ஸ் அத்தை. இந்தா இது உனக்கு. எனக்கா? பட்டுப்புடவெல்லாம் எனக்கு எதுக்குமா? ராசாத்தி இது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இல்ல இருக்கே. உங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி விலையெல்லாம் பெருசா. அண்ணே அடுத்ததான் உங்களுக்கும் அன்னிக்கும் ஒரு ஸ்பெஷல் gift தர போறேன். என்ன ஸ்பெஷல் கிஃப்டா? உங்களுக்கு அன்னிக்கும். அண்ணே அந்த அன்னிக்கு. அது உங்களுக்கு. நல்லா இருக்கானே? எதுக்கு ராசாத்தி இந்த நகையெல்லாம்? உன் கையால ஒரு துணி எடுத்து கொடுத்தா போதும்ல. எங்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டவங்கள இப்ப சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சோம். அதுக்கு தான் இதெல்லாம். பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நல்லவங்க கூட சுயநலமா மாறிடுவாங்கம்மா. ஆனா நீ மாறவே இல்ல ராசாத்தி. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. உன் பெரிய மனசு அப்படியே தான் இருக்கு. மாமா. டேய் அழகு, இங்க வாடா. வாடா. என்னது மாப்ள? டேய் மாப்ள மாப்ளை. டேய் மோதிரம் எனக்கு எதுக்கு மாப்ள? அம்மா இப்ப விக்கிற விலையில. அண்ணே எல்லாருக்கும் வாங்கிட்டு உங்களுக்கு வாங்காம விட்டுடுவோமா? இல்லம்மா. டேய் நாங்க கேட்காமலே எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா? உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லம்மா அதுக்காக நீங்க. அண்ணே நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது ரொம்ப ராசியான மோதிரம் வேற. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரே வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஐயோ போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பொன்னி அண்ணி மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணியும் கிடைப்பாங்க. சரி சரி. ராசாத்தி இன்னும் யாருக்கு இவ்வளவு போய் வச்சிருக்கீங்க? அது வந்து மாமா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கார்லயும் மிச்சம் இருக்கு. எப்படி அங்க போய் கொடுக்க போறீங்களா? இல்ல எல்லாரும் இங்க வர வச்சுதான் கொடுக்க போறோம். பெரிய அத்தைக்கு மட்டும் கோவில்ல வச்சு கொடுக்க போறோம். ராசாத்தி அத்தை அதை வாங்கிப்பாங்களா? திட்டதான் செய்வாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்காமலா இருக்க முடியும்? நீ கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்க மாட்டாங்களே. இல்லம்மா நான் மாமா கிட்ட கொடுத்துதான் கொடுக்க சொல்ல போறேன். என்னவோமா கோவில்ல எல்லாரும் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தாம இருந்தா சரி. அம்மா அவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைம்மா.